என்னை பொறுத்தவரையில் நீ குற்றவாளி. நீ அடித்தது உன் சகோதரனை அல்ல, நீ அடித்தது இந்த ராஜ்யத்தின் ஷாஷாவை. அவ்வளவு பெரிய பதவியை நீ அவமானப்படுத்தி விட்டாய். அதற்கான உரிமை யாருக்கும் இல்லை. அதனால் நீ இங்கு இப்போதே ஷாஷா முராதிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனால் மன்னிப்பு கேள். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் சலீமா பேகம், சலீம் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்து விட்டான். ஷெஹன்ஷாவும் தான். மறுபடியும் அவர்களுக்குள் பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு பயமாக இருக்கிறது. தாங்கள் கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம். நான் ஷெஹன்ஷாவிடம் பேசுகிறேன். ஷெஹன்ஷா, சலீம் முராதின் சகோதரன் ஆவான். அவர்களுக்குள் இவ்வாறு நடப்பது சகஜம். சலீமை தாங்கள் மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் சலீமா பேகம். இது மன்னிக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை அல்ல. எனக்கு தயவு செய்து யாரும் அறிவுரை கூற வேண்டாம். இங்க பார் ஷேக்கு, இப்போதே நீ ஷாஷா முராத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு. ஷெஹன்ஷா, நீங்கள் எனக்கு தண்டனை தருவது ஒன்றும் புதிது கிடையாது. சிறு வயது முதல் இன்று வரை தண்டனை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்றும் கொடுத்து விடுங்கள். நான் உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தேன். இப்பொழுதும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நிச்சயம் மாட்டேன். நீயாகவே முன்வந்து தண்டனையை கேட்கும் போது நான் உனக்கு தண்டனை அளித்துதான் ஆக வேண்டும். அதுதான் நல்லதும் கூட. உன் தண்டனை என்னவென்றால், இன்று வரை உனக்கு அளித்து வந்த அனைத்து பதவிகளும் இப்போது பறிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, உன் செலவுக்கான பணத்தையும் பாதியாக்குகிறேன். அது மட்டுமல்ல, எந்த அந்தப்புறத்திற்கு நீ சென்றாயோ இனிமேல் அந்த அந்தப்புறத்திற்கு நீ செல்லவே கூடாது. எந்த ஒரு நடன மங்கைக்காக நீ இந்த தவறை செய்தாயோ இனி அவளை நீ சந்திக்கவே கூடாது. இதுதான் நான் உனக்கு அளிக்கும் தண்டனை. இப்போது இந்த தர்பார் கலைகிறது. என்ன நேர்ந்தாலும் சரி, உன் உரிமைகளை நான் இழக்க விட மாட்டேன் மான்பாய். எவர் மீது நீ உயிரை வைத்திருக்கிறாயோ அவர் உனக்குத்தான் கிடைப்பார், ஒரு நடன மங்கைக்கு அல்ல. சலீமை எப்படி சமாளிப்பது? அவன் கோபம் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? சகோதரர்கள் இருவரும் மோதிக்கொண்டிருந்தால் அது சாம்ராஜ்யத்திற்கு தான் பிரச்சனை. இதோ பாரம்மா, நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன். நான் செல்ல வேண்டும். சொல்ல வேண்டுமா? தவறு செய்துவிட்டு இப்பொழுது சொல்ல வேண்டும் என்கிறீர்களா? போகட்டும், விடுங்கள். எனக்கு ஒரு உதவி வேண்டும். அனைவரின் பிரச்சனைக்கும் தேர்வு சொல்வீர்களாமே, எனக்கும் ஒரு உதவி செய்யுங்கள். இந்த ஹைதர் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? யாருக்கும் தெரியவில்லை. தாங்கள் கூறுங்கள், தாங்கள் கூறுங்களே. எனக்கும் தெரியாது. கதையா? அது என்ன கதை என்று எனக்கு கூறுங்கள். தயவு செய்து கூறுங்களேன். நான் ஹைதரை எங்கும் பார்க்கவில்லை என்று கூறினேன். என்ன? ஹைதரை தூக்கி எறிந்தீர்களா? எந்த ஹைபர்? தூக்கி எறியவில்லை, பார்க்கவில்லை. ஹைபர் இல்லை, ஹைதர். நானும் அதைத்தான் கூறுகிறேன். ஹைபரா? யார் அந்த ஹைபர்? கடவுளே, இவள் அனைத்தையும் தலைகீழாக புரிந்து கொள்கிறாளே. இவள் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. நான் தான் ஏடாகூடமாக பேச வேண்டும். நான் ஹைபரை பார்க்கவில்லை. ஹைபர். ஆஹா, அப்படியா? தாங்கள் ஹைதர் அவர்களை பார்க்கவில்லையா? பிரமாதம் நிர்மல் அவர்களே, தாங்கள் தான் நான் கூறுவதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு நான் கூறுவது எதுவுமே புரிவதில்லை. பைத்தியக்காரர்கள். கடவுள் புண்ணியத்தால் இவளிடமிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி கிடைத்து விட்டது. பிரமாதம் பீர்மல், பிரமாதம். அப்படி என்றால் நான் கைவரை பார்க்க செல்லட்டுமா? செல்லுங்கள். நான் தங்களை தடுத்து நிறுத்துவேனா? நீ கைவரை பார்த்தால் நான் விசாரித்ததாக கூறு. கண்டிப்பாக. நான் ஹைதர் அவர்களை சந்தித்தால் கண்டிப்பாக கூறிவிடுகிறேன். சலாம். ஷெஹன்ஷாவின் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் உள்ளது. இந்த காலகட்டத்தில் பிதாவிற்கும் மகனுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது. அதை தடுக்க முடியாது ஜோதா.
புயல் வரும்போல் இருக்கிறது. வாருங்கள், உள்ளே செல்வோம். புயல் வந்து விட்டது ஷெஹன்ஷா. அது நம் அரண்மனையை தாக்க தயாராக உள்ளது. அதை இனி யாராலும் தடுக்க முடியாது. உங்களாலும் என்னாலும் யாராலும் முடியாது. ஜோதா பேகம், போதும் ஷெஹன்ஷா. இனி தாங்கள் எதுவும் கூற வேண்டாம். இனி நீங்கள் கூறப்போகும் எந்த ஒரு வார்த்தையும் என் மனதில் ஏற்பட்ட காயத்தை ஆற்றாது ஷெஹன்ஷா. இந்த நியாய தராசு முன்புதானே நீங்கள் சில வாக்குறுதிகளை எடுத்தீர்கள். நீங்கள் இந்த ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவாக இருப்பதோடு ஒரு தந்தையாகவும் தன் கடமையை நிறைவேற்றுவேன் என்று. ஆனால் கூறுங்கள், கூறுங்கள், என்ன வாயிற்றென்று நீங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள். நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் நன்மையோடு சேர்த்து நம் குடும்பத்து உறவுகளையும் காப்பாற்றுவேன் என்று கூறினீர்கள். அந்த வாக்குறுதி என்ன வாயிற்று? கூறுங்கள், அந்த வாக்குறுதி என்ன வாயிற்று? நான் உங்களிடம் ஏற்கனவே கோரி இருக்கிறேன். ராஜநியதி சம்பந்தமாக நம் குடும்பத்திற்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று. நீங்கள் என்னிடம் அது போல் நடக்காது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினீர்கள். ஆனால் இப்போது என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்று அனைவர் முன்பாக உங்கள் வாரிசிற்கு, உங்கள் மகனிற்கு நீங்கள் விரோதியாக விட்டீர்கள் ஷெஹன்ஷா. சலீமும் முராத்தும் வேறு வேறு தாய்க்கு பிறந்திருந்தாலும் உங்களுடைய மகன்கள் தான். ஆனால் நீங்கள் அந்த இருவரில் ஒருவருக்கு கூட நியாயம் வழங்கவில்லை. இப்போது நிலைமை கையை மீறி சென்று இருந்தாலும் அதை காலப்போக்கில் என்னால் சரி செய்ய முடியும் ஜோதா பேகம். எப்பொழுது காலம் வரும்? என்னிடம் கூறுங்கள், எப்பொழுது வரும்? அதற்குள் இருவரும் அடித்துக் கொண்டு பிரிந்து சென்று விடுவார்கள். அதற்குள் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் அந்த அன்பு அவர்களை விட்டு பிரிந்து சென்று விடாதா? இல்லை என்றால் அவர்கள் இருவரும் வெவ்வேறு துருவங்களான பிறகு வருமா? கூறுங்கள் ஷெஹன்ஷா, அந்த காலம் எப்பொழுது வரும்? உங்கள் முன்பு நான் குற்றவாளியாகத்தான் நிற்கிறேன். நீங்கள் என்னை தண்டித்து விடுங்கள் ஜோதா பேகம். ஆனால் உங்கள் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை என்னால் தாங்கவே முடியாது ஜோதா பேகம். இல்லை, இல்லை ஷெஹன்ஷா, நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் ஜோதா பேகம். எதன் காரணமாக இது அனைத்தும் நடந்ததோ அதற்கு ஒரு சரியான தீர்வை நான் அளித்தே தீர்வேன். அனைத்தையும் நான் சரி செய்து விடுகிறேன். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் இளவரசே. தாங்கள் இப்போது உள்ளே செல்ல முடியாது. என்னையா தடுக்கிறீர்கள்? இது ஷெஹன்ஷாவின் கட்டளை உசோ. எனக்கு யாருடைய கட்டளையை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு வழியை விடுங்கள். உசோ, இது ஷெஹன்ஷாவின் கட்டளையாகும். தாங்கள் எந்த நடன மங்கையும் சந்திக்க கூடாது. எங்களை மன்னித்து விடுங்கள். இது இளவரசின் சலீமின் குரலாயிற்றே. என்னை எவராலும் தடுக்க இயலாது. வழியை விடுங்கள். அனார்கலி, கதவை திற. அனார்கலி, நான் உன்னிடம் பேச வேண்டும். அனார்கலி, தயவு செய்து கதவை திற. இளவரசே, ஷெஹன்ஷாவின் கட்டளையை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. குதாவிற்காக தாங்கள் சென்று விடுங்கள். நான் உங்களை சந்திக்க மாட்டேன். அனார்கலி, நீ இவ்வாறு செய்யக்கூடாது. எனக்காக இருப்பது இப்பொழுது நீ மட்டும்தான். மற்ற அனைவரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய நண்பர்கள் அனைவரும் ஏமாற்றி விட்டார்கள். நீயும் என்னை ஏமாற்றி விடாதே. அனார்கலி, நான் உன்னுடன் பேச வேண்டும். கதவை திற. தயவு செய்து எனக்காக இந்த கதவை திற அனார்கலி. கதவை திறந்து விட அனார்கலி. அனார்கலி, என்னை விட்டு விலகி செல்லாதே. என்னால் வாழ முடியாது.
மக்களே, இப்பொழுது நீ இந்த கதவை திறக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தாய் என்றால், அடம் பிடிப்பதில் நானும் குறைந்தவன் அல்ல. நான் தினம் தினம் இங்கு வந்து கொண்டுதான் இருப்பேன். இன்னும் எத்தனை நாட்கள் இதே போன்று நீ கதவை மூடி வைக்கிறாய் என்று நானும் பார்க்கின்றேன். நான் தினமும் உன்னை பார்க்க வந்து கொண்டுதான் இருப்பேன். அனார், அன்னையே, என்னால் இளவரசரின் நிலைமையை பார்க்க முடியவில்லை. என்னால் அதை பார்க்க முடியவில்லை. என் மகளே, என்னாலும் ஒன்றும் செய்ய இயலாது. நீ வெறும் ஒரு நடன மங்கைதான். ஆனால் அவர் ஷெஹன்ஷா. அவர் கட்டளையை மீறி உன்னால் எதுவும் செய்ய. இந்த ஈரானை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மக்களுக்கு பெரிய பாட்சாவாக பாவித்தார். அவருடைய செல்வாக்கிற்கும் அதிகாரத்திற்கும் முன்பு பக்கத்து ராஜ்யத்தினர்கள் தலைவணங்கினார்கள். அவருடைய எதிரிகளும் அவரின் நடவடிக்கையால் பயந்தனர். அவரை எதிர்ப்பதற்கு எந்த எதிரிகளுக்கும் தைரியமே வரவில்லை. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். இந்துஸ்தானின் ஷஹன்ஷா எனக்கு கட்டுப்பட்டு விட்டார். சலீமிற்கு பதிலாக முராத்தை ஷாஷாவாக்கி விட்டார். ஆனால் இப்பொழுதும் எனக்கு முழு நம்பிக்கை வரவில்லை. என் விருப்பம் என்னவென்றால், முழு இந்துஸ்தானமும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் வந்தாக வேண்டும். ஆனால் ஜலாலுதீன் அதை நடக்க விடாமல் செய்துவிட்டார். அது எனக்கு பிடிக்கவில்லை. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவியையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லை மீறி செயல்பட்டிருக்கிறார். இஸ்லாமிய கட்டுப்பாடுகளை மீறி இருக்கிறார். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஜலாலுதீன் படிப்படியாக எனது கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுவார். ஹுசூர், செய்தி என்னவென்றால் சாதுரான் இந்துஸ்தானத்துடன் கைகோர்த்து விட்டானாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜலாலுதீனும் சரி, ஷாதுரானும் சரி, நம்மை விட பலவீனமானவர்கள் தான். இருவரும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் நம்ம எதுவும் செய்ய இயலாது. நிச்சயம் ஹுசூர். நாங்கள் முகலாய தர்பாரில் பார்த்தோம். தங்களின் கட்டளைக்கு முன்பு இந்துஸ்தானின் ஷஹன்ஷாவை கீழ்ப்படித்து விட்டார். தங்கள் மீது ஷஹன்ஷா மிகுந்த மரியாதை வைத்துள்ளார். ஆகையால் தங்களது வார்த்தையை மீறாமல் சலீமுக்கு பதிலாக முராத்திற்கு ஷாஷா பதவியை வழங்கிவிட்டார். நிச்சயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் என்னை மிகவும் மதித்து வருகிறது. ஆகையால் என்னை எதிர்த்து போராடுவதற்கு ஜலாலிடம் எந்த சக்தியும் இல்லை. அது மட்டுமல்ல, எந்த அந்தப்புறத்திற்கு நீ சென்றாயோ இனிமேல் அந்த அந்தப்புறத்திற்கு நீ செல்லவே கூடாது. எந்த ஒரு நடன மங்கைக்காக நீ இந்த தவறை செய்தாயோ இனி அவளை நீ சந்திக்கவே கூடாது. இதுதான் நான் உனக்கு அளிக்கும் தண்டனை. மகனே சலீம், எனக்கு உன்னுடைய வேதனை புரிகிறது. உனது கோபம் நியாயமானதுதான். ஷெஹன்ஷா தன்னுடைய மகனை இவ்வாறு நிந்திப்பது இது மிகப்பெரிய தவறு. ஆனால் நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அல்லவா? நான் இப்பொழுதே ஷெஹன்ஷாவிடம் பேசுகிறேன். அவரது முடிவை மாற்றும்படி நான் கூறுகிறேன். நெல்லுங்கள் அன்னை, அதற்கு எந்த அவசியமும் இல்லை. அந்த கொடூரமான ஷஹன்ஷா முன்பு நீங்கள் கையேந்தி நிற்க கூடாது. ஏன் கூடாது? உனக்காக நான் எதையும் செய்வேன். அல்லாவிடம் ஒரு குறைதான் எனக்கு. நீ ஏன் என் வயிற்றில் பிறக்கவில்லை என்ற குறைதான். அப்படி மட்டும் நடந்திருந்தால் உனக்காக நான் எதையும் செய்திருப்பேன். உனக்கு இப்படி ஒரு அநீதி நடக்க நான் அனுமதித்திருக்க மாட்டேன். ஆனால் என்ன செய்வது? உன்னை யார் பெற்றெடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அன்னை அவர்களே, தாங்கள் ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? என்னை பொறுத்தவரை என்னை பெற்றெடுத்த தாயை விட தாங்கள் தான் என் மீது அன்போடு இருக்கிறீர்கள். என்னதான் இருந்தாலும் உனக்கு கிடைக்க இருந்த பதவியை அவர் அவ்வாறு பறித்திருக்க கூடாதல்லவா? நான் உன்னை பெற்றிருந்தால், ஜோதா பேகத்தின் இடத்தில் நான் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக மதம் மாறி இருப்பேன். உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க விட மாட்டேன்.
பரவாயில்லை, நீ கவலைப்படாதே. உன்னுடைய ருக்கையா அம்மா இருக்கிறேன் அல்லவா, அனைத்தையும் சரி செய்து விடுவேன். நான் சென்று ஷெஹன்ஷாவிடம் பேசுகிறேன். இதற்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். நீ நீ என்னிடம் வா. சற்று நேரம் ஓய்வெடு. எதை பற்றியும் சிந்திக்காதே. அமரு. சரியா? இங்கு எனது வேலை முடிந்து விட்டது. இனிதான் ஜோதா பேகத்திற்கு பிரச்சனை ஆரம்பிக்கப் போகிறது. அண்ணன் பிரச்சனையை தைரியமாக ஷகன்ஷாவிடம் கூறிவிட்டீர்கள். இப்பொழுது சலீம் அண்ணாவிற்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஷாஷா பதவியின் அதிகாரம் என்னவென்று. ஆனால் அவர் என்னை அறைந்ததை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை தானியல். நான் அவர் மீது மரியாதை வைத்திருந்தேன். ஆனால் அவர் செய்த காரியம் சரி, நடந்தது நடந்துவிட்டது. அவர் செய்த காரியத்திற்கு தண்டனை கிடைத்துவிட்டது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆதா, நீ செய்தது சரி கிடையாது முராத். சகோதரர்கள் பிரச்சனையை பேசி தீர்த்திருக்க வேண்டும். நீ செகண்ட் ஷாவிடம் சென்று சலீமை பற்றி புகார் அளித்திருக்க கூடாது. நான் என்ன செய்வது? நடனமங்கை முன்பு என்னை அவமானப்படுத்தி விட்டாரே. பதவிக்கான மரியாதையை விட்டுக் கொடுக்க வேண்டுமா? சலீம் உனது மூத்த சகோதரன் என்பதை நீ மறந்து விட்டாய். அவரும் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நான் இப்போது ஷாஷா ஆவேன். இன்னொன்றையும் நீ மறந்து விட்டாய். இந்த உரிமை சலீமுடையது. அவனுக்குத்தான் அதற்கான தகுதி உள்ளது. ஏன்? எனக்கு என்ன தகுதி இல்லை? ஹக்கீம் மிர்சாவோடு யுத்தத்தில் நானும் தான் இறங்கினேன். தைரியமாக துணிந்து போராடினேன் அல்லவா? எதிரிகளோடு நேருக்கு நேராக நான் போராடினேனே. அப்படி இருக்கையில் அந்த பதவிக்கு அவர் மட்டும் தான் தகுதியானவரா, நான் இல்லையா? நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? சலீம் தான் பாஷா ஆக வேண்டும். ஏனென்றால் ஏனண்ணா? கூறுங்கள். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இந்த பதவிக்கு அவருக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு என்று எப்படி கூறுகிறீர்கள்? ஏனென்றால் அவன் செகண்ட் ஷாவின் மூத்த வாரிசாவான். அவருடைய முதல் வாரிசு. அதை நீ மதித்துதான் ஆக வேண்டும் முராத். என்ன வயிற்றண்ணா? எனக்கு பதவி கிடைத்ததில் உங்களுக்கு பொறாமை வந்து விட்டதோ? கூற வந்ததை வெளிப்படையாக கூறுங்கள். அவருக்கு பரிந்து பேசுகிறீர்களா? அப்படி இல்லை முராத். எனக்கு நீயும் சலீமும் ஒன்றுதான். நீங்கள் இருவருமே எனக்கு சகோதரர்கள் தான். நான் என்ன கூறுகிறேன் என்றால், சலீம் எனக்கு மரியாதை தருவது போன்று அவருக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும். ரஹீம் சரியாக கூறுகிறார். உன் செய்கையினால் நான் வெட்கப்படுகிறேன். உன்னால் சலீமின் மனதில் வேதனையும் வெறுப்பும் அதிகரித்து விட்டது. போதும் அம்மா, நிறுத்துங்கள். இதை பற்றி பேச வேண்டாம். சிறு வயதிலிருந்தே நான் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறேன். என்னை விட ரஹீமின் மீதும் சலீம் அண்ணாவின் மீதும் தான் நீங்கள் பாசம் வைத்திருக்கிறீர்கள். என் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை என்பது எனக்கு தெரியும். உனது கடமை என்ன, உரிமை என்ன என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனது கடமை என் மகன் தவறான வழிக்கு சென்றால் அதை புரிய வைப்பது, அவனை திருத்துவது. நான் இப்பொழுது அதை தான் செய்கிறேன் முராத். அதில் என்ன தவறு இருக்கிறது இப்பொழுது? அப்படி என்றால் முதலில் நீங்கள் உங்கள் செல்ல மகனான சலீமிடம் சென்று இந்த கடமை உணர்வை பற்றி எடுத்துரையுங்கள். நான் மட்டும் உன் தாயாக இருந்திருந்தால், நான் மட்டும் ஜோதா வேகமாக இருந்திருந்தால், நான் என் மதத்தை மாற்றிக் கொண்டிருப்பேன். உனக்கு இந்த நிலைமை வர அனுமதித்திருக்க மாட்டேன். எச்சரிக்கை! மல்லிகா ஹிந்த் வந்து கொண்டிருக்கிறார். சலீம், நல்ல காரியம் பண்ணி இருக்கிறாய். மீண்டும் வந்து விட்டாய். இங்கு வராமல் நான் எங்கு செல்வேன்? நான் நிம்மதியாக இருக்கும் எந்த இடத்திற்கும் செல்ல எனக்கு அனுமதி இல்லை. அனைத்தையும் தடை செய்து விட்டீர்கள். வேறு எங்கு செல்வது? சலீம், எனக்கு தெரியும் நீ இப்பொழுது கோபத்தில் இருக்கிறாய். ஷெஹன்ஷா செய்த காரியம் எனக்கும் வருத்தம் தான். நானும் அதை எதிர்க்கிறேன். உனக்கு தெரியுமா, இது விஷயமாக நான் ஷெஹன்ஷாவிடம் பேசினேன். பிரமாதம், பிரமாதம். என்னவென்று கூறு. மனைவி காயப்படுத்தும் போது கணவர் மருந்து போட வருகிறார். அதன் பிறகு கணவருக்கு பதிலாக மனைவி வருகிறார். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு உங்களுடைய எந்த ஆறுதலும் தேவையில்லை, எந்த மருந்தும் தேவையில்லை. சலீம், நான் உன்னிடம் எனக்கு தெரியும் என்ன கூற வருகிறீர்கள் என்று தெரியும். என்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறீர்கள் என்று தானே கூறப் போகிறீர்கள். நீங்கள் என்னுடைய தாய் என்பதை தானே கூற வந்திருக்கிறீர்கள். என்னால் என்னுடைய மகன் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை என்று தானே கூறப் போகிறீர்கள். அதையும் தாண்டி என் மீது உயிரியை வைத்திருக்கிறேன் என்பீர்கள். ஒரு விஷயம் கூறவா? உங்களுக்கு உண்மையில் என் மீது பாசம் இருந்திருந்தால் நீங்கள் நிச்சயம் உங்கள் மதத்தை மாற்றிக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள்.